பரிசுத்த நாமம் மகிமைப்படும். இந்த வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்து நடத்தி வருகிறார். கர்த்தர் அந்த அமெரிக்க தேசத்திலும் உங்களையும் பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே நடத்தி வருகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக நாம் இந்த கடைசி நாட்களும் சாட்சிகளாக வாழ வேண்டிய கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் நமக்கு தந்தருள்வாராக. நமக்கு முன்னோடிகளாக அநேக தேவ மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். சமீபத்திலும் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்காக அந்த இடத்திலே ஒரு சாட்சியாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்தார். இவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம், உயிர்ப்பிக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் நமக்கு நன்றாக பழக்கமான ஒரு வசனத்திலிருந்து அதை நாம் வாசித்து விட்டு தாவீதினுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தில் உள்ள ஒரு காரியத்தை ஒப்பிட்டு நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தயவாய் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே சாமுவேல் தாவீதுடைய வீட்டிலே ஈசாய், அவருடைய தகப்பன் தாவீதுடைய தகப்பன் ஈசாய் மற்றும் அவருடைய சகோதரர்கள் இருந்த நேரத்திலே கடந்து செல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் கடந்து சென்ற போது ஒவ்வொரு நபர்களை அவர் பார்க்கும்போது இவர் ராஜாவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இவனை அபிஷேகம் பண்ணி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, முதலாவது அந்த மகன் ஈசாயுடைய முதலாவது மகன், அவனை பார்த்தவுடனே சாமுவேல் நினைக்கிறார் இவனாக தான் இருக்கும். அப்போ அவர் சொல்லுகிறார், இவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம், இவனுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டாம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எப்படி பார்க்கிறானோ அதுபோல நான் பார்க்கிறதில்லை, பாரேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி கடைசியிலே தாவீதை அவர் தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த வீட்டில் இருந்த 7 பேர் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு, அதாவது ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, ஆண்டவர் அந்த கடைசி பிள்ளையை அவர் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆவதாக இருக்கிற தாவீது தெரிந்து கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக மூத்த மகன் அவங்கதான் கர்த்தருடைய சேவைக்காக அப்படியெல்லாம் பிரித்தெடுக்கப்படுகிற விஷயங்கள், இவைகளை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தர் அந்த கடைசி மகனை ராஜாவாக தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு குவாலிஃபிகேஷன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இருதயத்தை பார்க்கும்போது தாவீதை குறித்து ஆண்டவருக்கு 3 விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும். எல்லாரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒருவருடைய இருதயத்தை பார்க்கும்போது அவருடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 காரியங்களும்
அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அப்படி மற்றவர்களை காட்டிலும் விசேஷமான விஷயம் என்ன இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து, நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்குமானால் கர்த்தர் சில மேன்மைகளை நமக்கு தருவது நிச்சயம். நம்மையும் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது நிச்சயம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு காரியம், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை மாற்றும், என்னுடைய இருதயத்திலே இன்னும் இப்படிப்பட்ட நல்ல வாஞ்சைகளை தாரும் என்று நாம் நம்மை பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நாம் கேட்கிற வசனங்களின்படி, சத்தியங்களின்படி இடம் கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நான் இருப்பது போலதான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய கேரக்டர், என்னுடைய மனசு இப்படிதான், அப்படி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அதுபோல மாற்ற அவர் வல்லவர். முதலாவதாக தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய இருதயத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுலின் மீது ஒரு பொல்லாத ஆவி விடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு நபரை தேடுகிறார்கள். அப்ப ராஜாவுக்கு நல்ல சுகம் உண்டாகும் என்று அவருடைய ஊழியக்காரர் ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இத சவுல் ஊழியக்கார இடத்துல அவர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 17ஆம் வசனத்தை தயவாய் வாசியுங்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு முந்தைய வசனத்திலே நாம் பார்க்கும்போது சவுலின் ஊழியக்காரர் அந்த ஆலோசனையை சொல்லுகிறார்கள். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சவுல் சொல்லுகிறார், நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்போ ராஜா சொல்றார், தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் தேடி பார்த்து ஒரு சிறப்பா வாசிக்கக்கூடியவனை, இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவுக்கு அவருக்கு அந்த பிரச்சனை மாறுறதுக்காக வாசிக்கணும்னு சொன்னா அப்போ எப்படி அவங்க தேடி இருப்பாங்க, எவ்வளவு சிறந்த ஒருவனை கண்டிருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி, வாசிக்கிறதுல அவன் திறமைசாலி. அதை குறித்து அந்த வேலைக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் 18ஆம் வசனம், 18ஆம் வசனத்திலே அவன் வாசிப்பதில் தேறினவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு இசை வாசிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகங்கள்ல சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். அப்படின்னா பாடல்களை எழுதியிருக்கிறார். இப்போ பாடல்களை எழுதவும் முடியும், அதுக்கு டியூன் போட்டு இசை அமைக்கிறது, அது போன்ற விஷயங்களும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. சில பாடல்கள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். அப்போ பாடக்கூடியவர், இசைக்கருவி வாசிக்கக்கூடியவர், நல்ல தேறின அவருடைய பாடல்கள் எல்லாம் பைபிள்ல இடம் பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர் தாவீது. ஆனால் ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எங்க பாடிட்டு இருந்தார், எங்க இசைக்கருவி வாசிட்டு இருந்தார்னா வனாந்தரத்துல. இப்ப பாருங்கள், ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17:28.
அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தைப் பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவர் ஆடுகளை மேய்க்கிறது எங்கேன்னு சொன்னா வனாந்தரத்துல என்பதை நாம புரிந்து கொள்கிறோம். அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது வனாந்தரத்துல. அது மாத்திரமல்லாமல் சவுலிடத்துல சொல்லுகிறார், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அப்படியெல்லாம் சொல்லுகிறார். நான் போய் அதை மேற்கொண்டேன். இப்போ பல நேரங்கள்ல ஆடுகளை தனியா மேய்ச்சிட்டு இருக்கிற நேரம், வனாந்தரத்துல போய் இதெல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். வேற ஆட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. சில நேரங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு திறமை, இவ்வளவு இசைக்கருவி வாசிக்கக்கூடிய திறன், பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் வைத்து அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது யார் கேட்கறாங்க, யார் பார்க்கறாங்க என்பதற்காக அல்ல. இவ்வளவு திறமைசாலியான ஒரு நபர் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அங்க உட்கார்ந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிற, அந்த இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ அதாவது இன்றைக்கு நம்ம ஒரு பாடல் பாடுறது, ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும்போது, அநேகருடைய ஒரு மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, எவ்வளவு பேருக்கு அது போய் சேரும்? எவ்வளவு பேர் அதை பார்ப்பார்கள்? நம்ம ஒரு யூடியூப்ல போடுறோமா, அது எவ்வளவு பேருக்கு ரீச் ஆகும்? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம். அது ஒரு பக்கம் போய் சேரணும் இருக்கு. ஆனா, அந்த ஒரு மனப்பான்மையோடு தாவீது ஆண்டவரை பாடி ஆராதிக்கவில்லை. அவர் உண்மையாக யாருமே பெரிய அளவுல கூட்டம் பார்க்காத நேரத்திலேயே தனியாளா இருந்து இவ்வளோ திறமைகளை வச்சுட்டு அவர் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற ஒரு அனுபவம் இருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருதயத்தை நான் பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இருதயம், அதாவது கொஞ்சம் கூட யார் பார்க்கறாங்க என்ன அதெல்லாம் இல்லை. ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எனக்கு இருக்கிற முழு திறமைகள் அதையெல்லாம் பயன்படுத்தி ஆண்டவரை உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த அனுபவம், அது போக போக மற்றவர்களுக்கு ரீச் ஆக ஆரம்பிக்குது. மற்றவர்களுக்கு அது கேள்விப்படக்கூடியதாக. அதனாலதான் ராஜாவுடைய ஊழியக்காரர் பின் நாட்களில் கேள்விப்படுகிறார்கள், இப்படி ஒரு தேறினவன் இருக்கிறான். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு நபரா அப்படி அவன் இருந்திருப்பான்னு சொன்னா, அந்த வீட்டிலே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தபோது அவனை ஒரு கனத்துக்குரியவனாக 7 பேர் வர சொல்றாங்க. 7 பேர்ல இன்னொரு அதுக்கு இவனையும் கூப்பிட்டு வச்சிருப்பாங்க. பாடல் பாடுகிற, இசைக்கருவி வாசிக்கிற. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க வீட்டிலேயே அங்கீகாரம் கிடையாது. இவ்வளவு திறமைகள் இருந்தும் கூட அவங்க வீட்டிலேயே அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருந்ததா நம்ம பார்க்க முடியவில்லை. ஆனாலும் உண்மையா ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்த அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே ஒரு பாடல் பாடுறோமா, ஒரு ஆராதனை செய்யறோமா, ஒரு ஜெபம் பண்றோமா, அது யார் பார்க்கறாங்க, எத்தனை பேர் கேட்கறாங்க, அது அல்ல. ஆண்டவர் மகிமைப்படணும். ஆண்டவர் உண்மையா அதை கேட்டு அதுல சந்தோஷப்படணும். நமக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கலாம். என்னுடைய திறமைக்கு இவ்வளவு பேர் தான் அப்படியெல்லாம் நம்ம நினைக்காதபடிக்கு, நம்முடைய திறமைகள், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகள், அதெல்லாம் ஒரு உலக பிரகாரமா ஒரு அரசியல் அவங்க எல்லாம் பாக்குறது மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்காம, எனக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்காக, உண்மையா என்னுடைய அந்த அல்டிமேட் பர்பஸ், அதுல உள்ள இருக்கிற முக்கியமான நோக்கம் ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்படணும், ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த இருதயம் இருக்குமானால், அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் முதலாவது நமக்கு தாவீதுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு இருதயத்தை, கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய, அவரை பிரியப்படுத்தக்கூடிய அந்த உள்ளத்தை தருவாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 23
6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இவனை அவன் என்ன சொல்றான், இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கண்டு மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி கொண்டிருக்கிற நேரம், எல்லாருமே பயந்து என்ன செய்ய போகிறோம் என்று ராஜா உட்பட அப்படி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சமயத்துல ஒரு நபர் மாத்திரம், தாவீது மாத்திரம் அங்கே நான் போவேன் என்றெல்லாம் அவர் பின்னர் சவுலிடத்துல பேசுகிறார். அப்ப அவருக்கு மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்ம சொல்லலாம், கர்த்தர் வைத்த அபிஷேகம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அவருக்கு கொடுத்த அபிஷேகம். இன்னொன்று, அந்த நபரை எப்படி பார்க்கிறார்னா, இருதயத்துல என்ன பார்க்கிறான்னு, இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன். இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சிந்தை மற்றவர்களுக்கு இல்லை. தனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தவன். அவனுக்கு அந்த உடன்படிக்கை இல்லை. காலேப் சொல்றாரு பாருங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் பலசாலிகள், அவர்கள்லாம் அங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம், என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படி போய் பார்த்துட்டு வர்றவங்க எல்லாம் அதாவது அவங்களை மேற்கொள்வது கடினம் என்கிற ஒரு காட்சியை, தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் காலேப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நிச்சயமா அவங்களை மேற்கொள்ளலாம், நிச்சயமா நம்ம ஜெயிக்கலாம், ஜெயித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஏன்னா அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, ஆண்டவர் அவங்க கூட இல்லை. அப்போ இந்த ஒரு அறிவு, இந்த அறிவோடு கூடிய ஒரு உள்ளத்தை நம்ம தாவீது இடத்துல பார்க்கிறோம். அவருடைய இருதயத்துல இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். நம்ம வேற எதுவும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தோற்றம் உடையவனா இருக்கட்டும், அவன் எவ்வளவு சவாலான வார்த்தைகளை பேசட்டும், அவன் பாத்தீங்கன்னு சொன்னா காலையிலும் மாலையிலும் பயங்கரமா சவால் விட்டுட்டு போவான். இஸ்ரவேல் சபிப்பான். இது அவனுடைய வழக்கம். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் பயந்து கொண்டிருந்த நேரத்துல தாவீது அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. அவனுடைய தோற்றத்தை பார்த்தோம், இவன் எப்படி நம்ம ஆண்டவரை பேசலாம், இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் அல்லவா, இவனை கொன்னு போட்டா என்ன கொடுப்பாங்க, இப்படி அவனுடைய பேச்சு இருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்துல அவன் சிந்தித்ததை வித்தியாசமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தரணும். ஒவ்வொரு எதிரான சூழ்நிலைகள், நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள், எதிரான பிரச்சனைகள், இவைகளை நம்ம பார்க்கும்போது எல்லாரும் அதை எப்படி பார்க்கிறாங்களோ அதே மாதிரி பார்க்கிற ஒரு நிலையில நாம் இருக்கக்கூடாது. அதை நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு, நமக்கும் ஆண்டவருக்குள்ள உடன்படிக்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, இதை நம்ம ஒரு சென்டரா வச்சு அந்த பேஸ்ல நம்ம அதை சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த ஒரு சிந்தை வந்துருச்சுனாலே நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்போம். ஒரு உதாரணமாக, வேலை போயிடுச்சு, லே ஆஃப் பண்றாங்க, அந்த வேலை அவங்களுக்கு கூட வேலை பார்த்தவங்களுக்கு இதாயிருச்சு. இல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் என்னை ஆண்டவர், எனக்கு இந்த வேலையை ஆண்டவர் தந்தார், அப்ப அவருக்கு சித்தமானால் இந்த வேலை என்னை விட்டு போகும், என்னை விட்டு நீங்கும், இல்லாட்டி யாரும் என்கிட்ட இருந்து வேலையை எடுக்க முடியாது. இந்த ஒரு அறிவு ஒவ்வொரு விஷயத்திலும், வேலை என்று மாத்திரம் அல்ல, ஒரு சரீர சுகத்துக்கு அடுத்த விஷயமா இருந்தாலும், இந்த ஏரியாலேயே ஒரு நோய் பரவி கொண்டு இருக்கிறது, அப்போ கண்டிப்பா நம்மளையும் தாக்கிறோம். அப்படி ஒரு எண்ணம் வரும்போது, இல்ல, நான் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன், அப்ப எனக்கு இருக்கிற சேஃப்டி வேற. கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை நம்மளை செப்பரேட் பண்ணிரும், நம்மை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நான் செத்துருவனோ, எதுவும் ஆயிருமா எனக்கு, இந்த எண்ணம் இல்லாதபடிக்கு
ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தான் அவர் அப்படி ஆனார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ எனக்கு மரண பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போல ஆண்டவருக்குள்ள இருந்து ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்கிறது. எல்லாரும் சொல்ற அதே கருத்தை நாமும் பேசுகிற ஒரு நிலை அல்ல. நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தை வித்தியாசமா இருக்கணும். அந்த இருதயத்தை தாவீதிடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு கிரௌடுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் இவர்கிட்ட இல்லை. அந்த கிரௌடு என்ன யோசிக்கிறாங்களோ அது இவர்கிட்ட இல்லை. இவர் யோசிக்கிறது அவருடைய சிந்தை அது வித்தியாசமா இருக்கு. அது எப்படி இருந்ததுன்னா, கர்த்தர் அவர் மேல வைத்த அபிஷேகம், அவருக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த விருத்த சேதன அதன் மூலமா இருக்கிற அந்த உடன்படிக்கை, இதையெல்லாம் அவர் நினைக்கிறார். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், என்னை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார், என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றி இருக்கிறார். நான் ஞான ஸ்நானத்தின் மூலமா அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். நான் உலகத்தார போல வாழல. எனக்கும் உலகத்தாருக்கு வித்தியாசம் உண்டு. நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வருகிறான். அவன் சொல்லுகிறான், அதாவது அவங்கள சபிக்க வந்தவன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவான், அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். அப்ப இவர்களுடைய அந்த யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, அவர்கள் யார் கூட கலக்க மாட்டாங்க. அவங்க தனித்து வாசம் பண்ணுவார்கள். அவங்களுக்கு தனிய கோட்பாடுகள், அவங்களுக்கு தனித்த கொள்கைகள், அவர்களுக்கு அவங்களுடைய தேவன் அவங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வித்தியாசம். அப்ப ஜாதிகளோடு கலவாமல் மிக்ஸ் ஆக மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாக ஆண்டவருக்காக ஒரு செப்பரேட்டட் லைஃப் வாழ்வோம்னா, ஆண்டவருக்காக மற்றவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கும் பயம் வரும். ஆனால் நான் அவங்கள மாதிரி வாழல. நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தாவீதை போல நாமும் சொல்ல முடியும். நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். அவன் எம்மாத்திரம். அவன் எப்படி என்னுடைய ஆண்டவரை பேசலாம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இருதயம், இந்த சிந்தை, இந்த தாட் நமக்குள்ள வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த சவுல் இடத்துல அவர் பேசும்போதும் இவனை நான் போய் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவனோடு நான் போய் யுத்தம் பண்ணுவேன். அவ்வளவு ஒரு தைரியம், ஒரு போல்ட்னஸ அவர்கிட்ட பார்க்கிறோம். யாரும் கலங்க வேண்டாம், இவனை பத்தி யாருமே பயப்பட வேண்டாம். அவ்வளவு ஒரு போல்ட்னஸ தாவீதிடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய ஆண்டவரை குறித்து இருக்கிற அந்த விஷயங்கள், அவருக்கு என்னென்னலாம் அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறாரோ அது நல்ல ஆழமா இருக்கு. அபிஷேகம் தான் ஒரு போல்ட்னஸை கொடுக்குது. ஆனா இதெல்லாம் ஆண்டவரை குறித்து அவர் வைத்திருந்த அந்த நாலேஜ், அறிவு, அது அவருடைய இருதயத்துல ஆழமா பதிந்திருந்ததுனால அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 18 அதுல, அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை தாவீதுடைய லைஃப்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கும். நான்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு தாழ்மையினுடைய வெளிப்பாடு. எவ்வளவு உயர்ந்தாலும் பாருங்கள், இந்த இடத்துல சவுல் என்ன சொல்றான்னா, அவன் வேற எண்ணத்தோடு சொல்லுகிறான். சவுல் இவனை மருமகன் ஆக்கிட்டு அப்படின்னா ஈஸியா அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஃபேமிலியிலே ஒரு ஆள் மாதிரி உள்ள வந்துட்டான்னா நம்ம ஆட்களை வச்சே இவனை முடிச்சிடலாம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அவன் இருக்கிறான். அப்படிதான் இவனை ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனால் தாவீது அப்படியெல்லாம் அவர் யோசிச்சார் என்னன்னு அவருக்கு அந்த நாலேஜ் அப்போ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சொல்றார், ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒருத்தர் கிடைக்கும் போது அவர்கள் பொதுவாக ஒரு சாதாரணமா ரொம்ப மேட்டிமை அடையலைன்னாலும்
ஒரு தகவல் தெரிவிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ராஜா வீட்டுல மேரேஜ் பண்ண போறேன். பெரிய ஒரு மேட்டிமையா சொல்லனாலும், ஒரு நார்மலா சொல்லுவார்கள். வந்து ராஜாவுடைய குடும்பத்துல. அது அப்படிப்பட்ட ஒரு இது இயல்பா வரும். ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, உடனடியாக நான் ராஜாவுக்கு மருமகனாகறதுக்கு எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம். இது ஒரு இடம். இதே மாரி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் இவர் வந்து இருதயத்துல ஆலயம் கட்டணும்னு ரொம்ப வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல அத பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் வந்து, இல்ல ஆலயம் நீ கட்ட வேண்டாம். உன்னுடைய கற்பப்பிறப்பாகிய குமாரன் தான் கட்டுவான். அப்படின்னு சொல்லுகிறார். இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் வீடு கட்டுவேன். உனக்கு அந்த ஆசை இருந்தது பாத்தியா? அப்ப அதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வீடு கட்டுவேன். அப்போ அவர் சொல்றார், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். இந்த எம்மாத்திரம் அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் இதுக்கே நான் தகுதி இல்ல ஆண்டவரே. இன்னும் நான் வந்து வீட கட்டுவேன். உன்னை நான் அப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன்லாம் சொல்றீங்களே. நம்ம என்ன பாருங்களேன், பல நேரங்கள்ல ஆண்டவர்ட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு காரியங்கள் நமக்கு செய்தாலும், ஆண்டவர் இத மாத்திரம் செய்யல, இத மாத்திரம் பண்ணல. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் எம்மாத்திரம். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அப்ப அந்த ஒரு தாழ்மை, இனி பாத்தீங்கன்னா ஆலயத்துல கொடுக்கும்போது, அந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார். சரி, ஆலயத்துக்கு நம்ம வந்து ஃபண்ட இது பண்ணி வைப்போம். எங்கெங்கெல்லாம் போய் அடிக்கிறாரோ, ஓ இந்த யுத்தம் செய்து மேற்கொள்ளுகிறாரோ, கிடைக்கிறதெல்லாம் ஆலயத்துக்கு ஒதுக்கி வச்சிருவார். அப்படி வந்து அத சேர்த்து வச்சுட்டே இருக்கிறார். அப்போ அப்படி ஏராளமா கொடுக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு பெரிய தொகை. 1,00,000 தாலந்து பொன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது பெரிய ஒரு தொகை. அது எனக்கு இப்ப அந்த கணக்கு கரெக்ட்டா சொல்ல வரல. அவ்வளவு கொடுத்துட்டு அவர் சொல்லுகிறார், "இவ்வளவு கொடுக்கிறதுக்கு திராணி உண்டானதுக்கு நாங்கள் எம்மாத்திரம்" அப்படின்னு சொல்றார். "உம்முடைய கையில வாங்கி உமக்கு கொடுத்தோம்." அவ்வளவு ஒரு தாழ்மை. ஒவ்வொரு கட்டங்கள்ல அவர் அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் ஒரு மேட்டிமைக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்ல. எப்பவுமே அதே மாரி உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வர நேரத்துல, அவர் அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறார். சாதாரண ஒரு உடை, சணல் நூல் ஏபோத்த தரித்து, அவளுக்கு சணல் நூல வஸ்திரத்த தரிச்சு, மீகாளுக்கு கோவமா வருது. நம்ம ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்தவங்க. நம்ம ஹஸ்பண்ட் இப்படி போய் ஆடிட்டு இருக்கிறாரே! அப்படின்னு சொல்லுகிற எண்ணம். அப்ப இஸ்ரவேலின் ஸ்திரீகளுக்குள்ளே இன்னைக்கு ராஜா எப்படி மகிமைப்பட்டிருந்தார். அது சொல்றான், நான் வந்து ஆடுகளுக்கு பின்னாடி சென்று கொண்டிருந்தவன். அந்த தாழ்மை ஒவ்வொரு இடங்கள்ல அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் ஆண்டவர் இந்த இருதயத்துல அந்த தாழ்மையை பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆலயம் கட்டணும்னு சொல்லுகிற வாஞ்சை, இவைகள் எல்லாம் அவருக்குள்ளே ஆண்டவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மன தாழ்மையை தரணும். எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும், நம்மை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும், வெளிப்படையா வெளி தோற்றத்துல ஒரு தாழ்மையை காட்டுகிறது மாத்திரமல்ல, தாழ்மையா நம்ம பேசுறதும் நடந்துக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய உள்ளத்துல, உண்மையா உள்ளத்துல நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். நான் எம்மாத்திரம், இது வரைக்கும் ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணம் நமக்குள்ள ஆழமாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு உயர் பொசிஷன்ல நம்ம ஆண்டவர் கொண்டு போய் வைக்கலாம். இல்ல உங்களுடைய குடும்பத்துல யாரும் நினைத்திராத, எதிர்பார்த்திராத சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரலாம். நம்ம இன்னொரு தேசத்துல இருக்கிறோம். அந்த தேசத்தின் மக்கள் மத்தியில நம்மை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் வைக்கலாம். ஆனா கூட நம்முடைய உள்ளம் ஒரு மிகுந்த ஒரு மனத்தாழ்மை உள்ளதாக இருக்குமானால், ஆண்டவர் அங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி சொல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவனுக்குள்ள இருந்த அந்த தாழ்மையை ஆண்டவர் பார்த்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு தருவாராக. இன்னொரு விஷயம், அந்த ஆலயம் கட்டுகிற விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வாஞ்சையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவருக்குள்ள அந்த ஆசை, வாஞ்சை, அதை நாம் பார்க்கிறோம். அதாவது 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது,
ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது ஆஹ், தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆலயம் கட்டுவதற்கு எப்படியாகிலும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லுகிற ஆசை தான் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆலயம் கட்ட முடியல. ஆனா அந்த ஆசையை ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய உள்ளத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க முடியும். 24:5 தயவாக ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24:5 வாசியுங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இருதயத்திலே காணப்பட்ட ஒரு விஷயம், ஒரு நல்ல உணர்வுள்ள என்பதை பார்க்கணும், ஒரு மென்மையான ஒரு ஜென்டில் ஹார்ட்டை நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதாவது பாருங்கள், அந்த சவுல் இவருக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறார். இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். தாவீது பல இடங்கள்ல இவர் நிமித்தமாக, அதாவது கிடைச்ச வேலை போயிடுச்சு. அவருக்கு நல்லா இவ்வளோ திறமை இருந்தும் கூட, நீங்க ஒரு சாதாரணமா சிந்திச்சு பாருங்களேன். இவ்வளோ திறமை உள்ள ஒரு நபர் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். அங்கிருந்து கூப்பிட்டு இங்க வேலைக்குன்னு கூப்பிட்டாங்க. போன இடத்துல பொறாமை எரிச்சல்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியல. அப்பப்போ ஈட்டியை தூக்கி வீசுறது. நமக்கு சில வார்த்தைகள் வரும்போதே அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நமக்கு பிடிக்காது. எப்படா வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இவருக்கு அப்படி இல்லை. ஈட்டியை தூக்கி வீசுறது, இவரை கொல்லுகிறதுக்காக நினைக்கிற, உயிருக்கே ஆபத்தான, இதுக்கு மேல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் பண்ணிட்டு கட்டிலோட தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உத்தரவு போடுகிறான் சவுல், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். வேலை ஒழுங்கா செய்ய முடியல, வீட்டுல ஒழுங்கா இருக்க முடியல. இப்படிப்பட்ட நேரங்கள்ல பல இடங்கள்ல அலைந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எங்க போய் தங்கலாம், என்ன செய்யலாம். இதுக்கு மேல சரி ஒரு காட்டுல போய் ஒளிஞ்சுக்கலாம்னா அங்க சேனையை கூட்டிட்டு 3000 மனுஷரை கூட்டிட்டு தேடுறான். எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சவுல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கையில மாட்டுறான். அவன் கையில கிடைக்கிறான். நம்ம என்ன யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கும். அதாவது தனியா அந்த நபர் இவ்வளவு எனக்கு தொந்தரவு பண்றாரு, 4 வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏதாவது ஒரு தீமை செய்யறதுக்கு அப்படிதான் நம்முடைய உள்ளம் அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். ஆனால் தாவீது என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எல்லாரும் இது பண்ணிட்டே இருக்கிறாங்க, ப்ரொவோக் பண்றாங்க. அந்த சால்வையின் ஓரத்தை அறுத்து கொள்ளுகிறார். ஆனா தாவீதுடைய மனசு அடிச்சிட்டு இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே. இத இதெல்லாம் ஒரு தப்புன்னு யாரும் யோசிப்பாங்களா? யோசித்து பாருங்களேன். அவருடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கு. இந்த தா அந்த சவுல் அவனுக்கு ஒரு கெடுதி செய்தது அவனுடைய மனதை அடித்துக் கொண்டிருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். அப்சலோம், தாவீதுடைய மகன். இந்த அப்சலோம் என்ன செய்யறான்னா, ஒரு கட்டத்துல தாவீதுக்கு விரோதமா ஒரு கிளர்ச்சி பண்ணுகிறான். ஒரு புரட்சி பண்ணி, அப்பான்னு சொல்லி அவன் நினைக்கல. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அவன் பக்கமா இது பண்ணி இந்த தகப்பனுக்கு விரோதமா அவன் செயல்படுகிறான். அப்ப தாவீது வீட்டை விட்டு, அந்த அரண்மனையை விட்டு அவர் ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ போய் அவர் தங்கி இருந்துட்டு இருக்கிறார். அங்க இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, யுத்தத்துக்கு, ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணி இவருக்கு விரோதமா யுத்தம் பண்ண அப்சலோம் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறான். அப்ப இவர்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எதிர்த்து தாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 3 பங்காக பிரிக்கிறார்கள்.
யோவாப், ஈத்தாய் இப்படியெல்லாம் அவங்களுடைய தலைமையில, அபிசாய் என்று இன்னைக்கு 3 பேருடைய தலைமையில அந்த வீரர்களை, தாவீதோடு கூட இருக்கிற சேவகர்களை பிரிக்கிறார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், என் நிமித்தம் அவனை மெதுவாய் நடப்பியுங்கள். அப்சலோம வந்து என் நிமித்தம் அவனை வந்து ஒண்ணும் பண்ணிராதீங்கப்பா அப்படின்னு சொல்லி, அந்த நேரத்துல கூட அவருடைய உள்ளம் சொல்லுது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு அவனை சும்மா விடக்கூடாது. அந்த இது இல்ல, அவனை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள். அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஐயோ என்னாச்சோ, அவன் பையனுக்கு இப்படிதான் பதறிட்டு இருக்கு. அங்கிருந்து செய்தி வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு ஒரு தாயுடைய உள்ளம் இப்படி இருக்கும். ஆனா ஒரு தகப்பன் இந்த அளவுக்கு இது பண்றத நம்ம அதிகமா பார்க்க முடியாது. அந்த தகப்பன் எப்படி இருக்கிறாரு பாருங்க. ஒரு தாய் உள்ளம் மாரி அங்க போனதுக்கு எவ்வளவு மோசமான ஒரு காரியத்த செஞ்சுட்டு அவன் போயிருக்கிறான். எவ்வளோ அப்பாவுக்கு எதிரா அவன் செயல்பட்டுட்டு இருக்கிறான். அங்கிருந்து செய்தி வருது. செய்தி எதிர்பார்த்துட்டு இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். வந்து அவருக்கு செய்தி இப்படி நெகட்டிவான இது கிடைச்ச உடனே, உம்முடைய மகனுக்கு நடந்தது போல சத்துருக்களுக்கு நடக்கட்டும்னு சொன்ன இந்த செய்தி வந்த உடனே சத்தம் போட்டு அழுது, அப்படி அழுதுட்டே போகிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் தாங்க முடியாத ஒரு விஷயமா அவருக்கு இருக்கு. அப்படின்னா அந்த அவன் மேல எவ்வளவு ஒரு இத அவர் வைத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்ம நியாயப்படுத்த முடியாவிட்டாலும், அந்தந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் அவர் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில விஷயங்கள். ஆனா அவருடைய உள்ளத்தை பாருங்களேன், அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு மென்மையான ஒரு இருதயம். அதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் ஈசாயின் குமாரில் ஒருவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடினத்தன்மை, இதுக்கு மேல சீமை அவரை தூஷிச்சுட்டு போறான். நீ வந்து இவன் மோசமா பேசுகிறான். ஏற்கனவே அவர் கஷ்டப்பட்டுட்டு அவங்களுடைய சிங்காசனத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியில போயிருக்கும்போது சீமை பார்த்து, நீ அதாவது அவன் சீமையை சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ சவுலுக்கு பண்ணதெல்லாம் தான், சவுலுக்கு இவர் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நீ சவுல வந்து அவர் அங்க அந்த சிங்காசனத்துல இருக்க விடாம நீ அவரை தள்ளிட்டு நீ அங்க வரணும்னு நினைச்ச, அதனால தான்டா உனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையில உங்களுக்கு நமக்கு தெரியும், பைபிள படிக்கும்போது சவுலை அப்படி சிங்காசனத்திலிருந்து அகற்றி இவர் அந்த போஸ்டிங்க்கு வரணும்னு அவர் எந்த ஒரு காரியமும் தாவீது செய்யல. அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கவே இல்ல. ஆண்டவரா எதுவும் செய்யட்டும். அபிஷேகம் இருக்கு. இவர்தான் அடுத்த ராஜாக்குரிய அபிஷேகம் இருக்கு. ஆனாலும் அப்படி ஒரு முயற்சியே எடுக்கல. ஆனா சீமை அவ்வளவு மோசமா தூஷிச்சுட்டு போறான். இவருடைய கஷ்டத்தின் நேரத்துல, நீ அந்த குடும்பத்துக்கு செஞ்சதுதான் உனக்கு இந்த மாதிரி வந்தது. இரத்த பிரியன், நீ பேலி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறான். அந்த சீமையை இவர் நல்லா வாழ்வுக்கு வரும்போது அவன் திரும்ப எதிர்படுகிறான். சாரின்னு சொல்லிட்டு வரான். இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இவனை இது பண்ணிடுவோம். அவன் தூஷிக்கும் போதும் ஒண்ணும் செய்யல. அதற்கு பிறகும் அவனுக்கு எந்த கெடுதியும் செய்யல. அப்போ நம்ம அவருடைய உள்ளத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சீமேயி என்னுடைய மகனுக்கு ஒரு ஆபத்தா மாறிடக்கூடாது என்பதனால சாலமோன்ட்ட சொல்லிடுறார், இவனை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய மகன், சீமேயை விட அவருக்கு அவருடைய மகன் முக்கியம் அல்லவா? அப்போ இன்னொன்னு ஒரு ராஜா, இவன் வந்து ஒரு ராஜாங்கத்துக்கு ஒரு கெடுதியை விளைவிச்சிருவான் என்பதற்காக அவனுக்கு தெரிவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மென்மையான ஒரு நல்ல உள்ளத்தை தாவீதிடத்திலே நம்ம வந்து பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை சிந்திக்கும் போது நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஹார்ட் தரணும், இருதயத்தை தரணும். நீதிமொழிகள் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் நம்மள்ட்ட அதான் கேட்கிறார். நம்முடைய இருதயம் பல நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப குறுக்கடா, ரொம்ப பர்வஸா என்னென்னமோ யோசிக்கிறது. வெளியே நம்ம நடந்து கொள்றது வேற. வெளியே நம்முடைய தோற்றம் நம் காட்டிக் கொள்ளுகிறது. மனிதர்கள் அதை பார்த்து இவங்க நல்லவர்கள் அப்படி இப்படி நம்மளை சர்டிஃபை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்மளும் அந்த இதுலயே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு நம்ம இருக்கிறோம். இதுதான் நமக்கு மேன்மை கொண்டு வர போகிறது. ஒருவேளை வெளிப்படையா நம்ம காட்டிக் கொள்ளுகிற விஷயங்கள் சிலருடைய நல்ல பாராட்டுகளை நமக்கு பெற்றுத்தரும். ஆனா ஆண்டவர் அதுல வந்து பிரியப்படவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு மேன்மைகளை, உயர்வுகளை தருகிறது
அவர் இருதயத்தை அவர் பார்த்துதான் அதை செய்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே நாம் கவனிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? 10ஆம் வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, he searches the heart. இருதயத்தை அவர் சர்ச் பண்ணி பார்க்கிறார். அதுல இருக்கிற மோட்டிவ்ஸ் அவர் சர்ச் பண்ணி பார்க்கிறார். ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது, நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம், எல்லாரும் இவ்வளவு கொடுத்தாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் ஒரு நிறைவா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனா என்ன மோட்டிவோடு நம்ம கொடுத்தோம், ஆண்டவர் அதை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள், இருதயத்துல என்ன விதத்துல நம்ம செயல்படுகிறோம், அது ஒரு நல்ல மோட்டிவா இருந்ததா, ஒரு அல்டீரியர் மோட்டிவா இருந்துச்சா, அதை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய நோக்கங்களை அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு விஷயங்கள் நம்முடைய இருதயத்தை அவர் சோதித்து அறிகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு ஏற்ற விதத்தில் அவர் பலன் கொடுக்கிறார். ஒருத்தர் வேலைக்கு ஒரு உலக அளவில் நம்ம பார்க்கும்போது, ஒரு வேலைக்கு சேலரி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நல்ல பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஒழுங்குகள் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அறியாததல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் இதை வச்சிருக்கிறாங்க. அப்போ எந்த டைமுக்குள்ள வர்றாங்க, எப்போ வெளியே போறாங்க, அதை பார்க்கிறார்கள். அவங்களுடைய வேலை எப்படி இருக்கு, அதனுடைய ரிப்போர்ட்ஸை அவங்க மேல இருக்கிறவங்க மூலமா கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போகிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க. அந்த வேலை செய்கிற நேரத்தில் வேற ஏதாவது இதை அந்த சிஸ்டத்துல பண்றாங்களா, செய்யறாங்களா, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நோட் பண்ணி கவனிச்சு அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் எல்லா விஷயங்களையும் பார்த்து அந்த மேல இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்கிறார்கள், இதெல்லாம் பார்த்து கடைசியில அவங்களுக்கு அந்த சேலரி கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு அந்த உயர்வுகள், ப்ரமோஷன்லாம் வரும்போது இது கன்சிடர் பண்ணப்படுகிறது. ஹைக் வரும்போது இது கன்சிடர் பண்ணப்படுகிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் இதை காட்டிலும் பயங்கரமான இதை வச்சிருக்கிறார். இருதயத்துல ஒருத்தருடைய மோட்டிவ் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரியாது. இது யாருக்குமே தெரியாது. அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உலக வேலையில இதை பண்ணிடலாம். ஆனா நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இருதயம் எப்படி இருக்கிறதோ இதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்வில உயர்வுகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இன்னும் நல்ல சுபாவங்களினாலே, நல்ல தன்மைகளினாலே நாம் நிரப்பப்படுவோம் என்று சொன்னால், நம்ம தேடி போகணும்னு இல்லை, நம்மை கூப்பிட்டு அந்த உயர்வு வருகிற அளவுக்கு. இப்ப பாருங்க, சாமுவேல் அந்த வீட்டுல வந்திருக்கிறார், தாவீது அங்க இல்லை. அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் வர்ற வரைக்கும் நான் புசிக்க மாட்டேன், வேற எதுவும் இது பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு அவன் அபிஷேகம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். உயர்வுகள், மேன்மைகள், ஒரு வாண்டட் பர்சனா, தேவை உள்ள நபர்களா, ஒரு உலக வேலை ஸ்தலத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்விலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நமக்கு என் பிரியமே, என் நிரூபவதி அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்துல ஒரு மேன்மையான இடத்தை நமக்கு தரவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கெல்லாம் அவர் வச்சிருக்கிற இல்ல பார்க்கிற ஒரு கிரிட்டீரியா எதனா, இருதயம் எப்படி இருக்கு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்கட்டும். நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நம்முடைய கண்கள் முன்பாக நிறுத்தி, ஏதோ ஒரு உலகத்துல கொஞ்சம் நன்மையை பெறுகிறது மாத்திரம் அல்ல, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்முடைய இருதயங்கள் நம்முடைய வாழ்க்கைகள் ஆயத்தப்படட்டும். இருதயம் அதற்கு ஏற்றதா இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் ஆச்சரியமானவர். உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை பார்ப்பது எங்களுடைய முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறேன்.
எங்களுடைய இருதயம் உமக்கு உகந்ததா இருக்கட்டும். இருதயம் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஒரு ஓப்பன் புக்கா, ஒரு ஓப்பன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹார்ட்டா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு திறந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கணும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். பெரியவர்களை ஆசீர்வதிக்கணும். முதிர் வயதானவர்களை ஆசீர்வதிக்கணும். காத்துக்கொள்ளணும். வேலியடைத்துக் கொள்ளணும். அமெரிக்க தேசத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறதுக்கு அவர்களை பயன்படுத்தும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். ஒரு பெரிய அசைவு உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். அவருடைய குடும்பங்கள் செய்கிற வேலைகள் எல்லா விஷயங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். குறிப்பாக எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக செவ்வையுள்ளதா இருக்கட்டும். ஆண்டவர் மனுஷர் பார்க்கிறபடி நீர் எங்களை பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். தாவீதுக்குள்ளாக இருந்த சில நல்ல விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் அந்த நல்ல அனுபவங்களை எங்களுடைய வாழ்விலே கர்த்தர் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றும் உடைய பொறுப்புள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள நேரங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நடத்துவாராக. மீதமுள்ள ஜெப நேரத்தை உங்களுக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ரெக்கார்டிங்